சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிறலாம். அது மட்டும் இல்லாம 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது. முதல்ல நமக் பரா, 2வது பொரிய வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் முறுக்கு, இதுக்கப்புறம் மக்னா லட்டு. நல்ல புரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப சூப்பரானது. இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போறது நமக் பரா. இது வந்து 10 நிமிஷத்துல ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். இல்ல நீங்க கோதும மாவு கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு ஓமம், அதுக்கப்புறம் மிளகு. இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய். இல்ல அப்படின்னா நீங்க ஆயில் ஊத்திக்கலாம். முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில நல்லா சூடு பண்ணி கூட ஊத்திக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணிய ஊத்திட்டு, ஓரளவுக்கு நல்லா செமி சாஃப்ட் டோ மாரி நீங்க கொண்டு வந்துரணும். அந்த மாவு ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது. இது மாரி வந்ததுக்கப்புறமா 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இல்ல அப்படின்னா 10 நிமிஷம் கூட உங்களுக்கு போதும். அது கொஞ்சம் மாவு ரெஸ்ட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். மாவு தூவிட்டு தேவையான அளவில் நம்ம தேய்ச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவு பிசைறதுக்கு ஒரு 5 நிமிஷம், போட்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம். இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும். இதில் நீங்கள் ராகி, கம்பு, சோளம் இது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஈவன் திணை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கோதுமையிலேருந்து ஆரம்பித்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸில் நான் போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மிளகு பொடி பிடிக்கல அப்படின்னா மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா பொடி உங்களுக்கு பிடிக்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் மசாலா நமக் பரா கூட பண்ணலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா கசூரி மெத்தி ஆட் பண்ணியும் பண்ணலாம். கொத்தமல்லி, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், எள்ளு வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து லாங் ஸ்ட்ரைப்ஸாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வந்து கிடைக்கிற மாதிரியே தான் இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்வீட்டெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஓமமெல்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டு நெய் போட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சுகர் இல்லைனா வெல்லத்தில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்ல சூடான ஆயிலில் தான் போடணும். லோ ஃப்ளேமில் நீங்கள் போடக்கூடாது. நல்லா ஆயிலில் போட்டுட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே தனித்தனியாக வந்துடும். ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எதுவும் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா ஃபோர்க்கில் நீங்கள் எடுத்து விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இது வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம், அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதில் வேணாலும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு ஸ்நாக்ஸே வந்து தேவையில்லை. ஸோ இந்த நமக் பராலேயே ஸ்பைசஸ் எல்லாம் போடாமல் நீங்கள் ஸ்வீட்டாக பண்ணலாம், அப்படி கூட பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் கர்நாடகா ஸ்பெஷல் நர்கீஸ் மண்டக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தாவணகரேன்னு சொல்லுவாங்க, உத்தர கர்நாடகான்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்து செய்வாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நிலக்கடலை ஒரு 1/2 கப் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து நல்லா வெடித்து கிறிஸ்பியாக வரணும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த பொரி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையாக இருந்தாலுமே ரோஸ்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் போட்டு நம்ம இதிலேயே ரோஸ்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாக எண்ணெய் வந்து 1/4 கப் ஊற்றி பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து குறைவாக தான் ஊற்றி பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா ரோஸ்ட் ஆனோன்னே நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே பேனில் தான் நம்ம வந்து திரும்ப வந்து பொரி செய்ய போகிறோம். இதில் கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய்
இல்லை 10 கூட போட்டுக்கலாம். இப்போது கறிவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மஞ்சள் கொஞ்சம் நீங்கள் 1 டீஸ்பூனுக்கு மேலே கூட போடலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பொரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 கப்பு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் பொரியை. நீங்கள் பெரிய பேனில் வச்சுட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ எனக்கு சின்ன பேனுங்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம அப்படியே எடுத்து டாஸ் பண்ணலாம். ஸோ கீழே இருக்கிறதுல ப்ரௌன் ஆகாத மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ தான் ஒரு 3-4 நாளைக்கு இந்த பொரி கெட்டு போகாது. ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லாம் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஓமப்பொடி போடலாம், அதாவது ப்ளைன் சேவை, பூந்தி போடலாம். இப்போ ரொம்ப முக்கியம், இதில் பொட்டுக்கடலையும் சுகரும் போட்டு அரைப்பாங்க. ஸோ அது வந்து அந்த கிறிஸ்பினஸை கொடுக்கும், அந்த சொதன்னு இருக்காது, அதுக்காக தான். ஸோ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பொரியிலேயே உப்பு இருக்கும். ஸோ போராக போட்டிங்கனாலும் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறதுக்கு 20 நிமிஷம் தான் தேவை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மினி பேசன் முறுக்கு. கடலை மாவு வச்சு நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இதில் மிளகு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் இது கொடுத்து விடலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம், நல்லா சலிச்சிக்கலாம். ஒரு கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 கிராம். இது வந்து கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இருந்தது அப்படின்னா முறுக்கு என்னாகும் அப்படின்னா, ஒன்று சொதன்னு ஆகிடும், இல்லைன்னா முறுக்கோட அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷான கடலை மாவாக நீங்கள் வாங்கி பண்ணணும். இப்போ இதில் 2 கப் அரிசி மாவு, நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பச்சரிசியை நீங்கள் ஊற வச்சு துணியில் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மாவை அரைச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சலிச்சும். இதில் வந்து உளுந்தெல்லாம் நம்ம போட மாட்டோம், உளுந்து பொட்டுக்கடலையோ போட மாட்டோம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், பெருங்காயம், இதுக்கப்புறம் ஓமம் இல்லை ஜீரகம் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் எள், அதுக்கப்புறம் மிளகெல்லாம் பிடிக்காதவங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ பட்டர் நான் போட்டிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். இது ரெண்டுமே பிடிக்காதவங்க சிம்பிளாக ஆயில் வந்து ஊற்றிடலாம். இதை வந்து நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வாங்க. நீங்கள் இதில் முக்கியமானது என்னென்னா, பட்டர் பிடிக்காதவங்க நெய் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்கேன், இல்லை டால்டா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்ல சாஃப்டான டோ வரணும். ஹார்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து பிழையும் போது பாதியிலேயே உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பிழையிருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி ஓவல் ஷேப்பில் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் வந்து வெட் காட்டன் கிளாத் கூட நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் என்ன ஆகும்னா இந்த முறுக்கு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ எப்போவுமே முறுக்கு வந்து போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே அடியாக நிறையா வந்து முறுக்கு பிழைய முடியாது, ட்ரை ஆகிடும். இப்போது இது மாதிரி தேன்குழல் முறுக்கு மோல்டு எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ முறுக்கு மாவு போட்டுட்டு நம்ம டைரெக்டாகவும் ஆயிலில் பிழிஞ்சு விடலாம், பெரிய முறுக்கு மாதிரியும். அப்படி இல்லையா மினி முறுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ட்ரேயில் பிழிஞ்சு விட்டுலாம், இல்லைனா காட்டன் கிளாத்தில் பிழிஞ்சிக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் கவர், வாலில் எதில் வேணாலும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்டியில் பிழிஞ்சிட்டு நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு வச்சுருங்க. ஸோ இதில் தான் பிளேனும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலான்னா முள் முறுக்கு மோல்டு இருக்கும், அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து அப்படியே டைரெக்டாக போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான மெத்தட். கொஞ்சம் நிறையா செய்யும்போது நீங்கள் இது மாதிரி ட்ரேயில் வச்சு போட்டுக்கலாம். ஸோ இதில் பிழியும் போது ஈஸியாக நம்ம ஆயிலில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், நம்ம தோசை கரண்டியில்
எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா கையில் எடுத்தும் அப்படியே போட்டுடலாம். நம்ம போடும்போது ஆயிலோட சூடு ரொம்ப அதிகமாக இருக்கணும். நல்ல சூடான ஆயிலில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லோவில் வச்சிடாதீங்க, அது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் டு ஹை இருக்கணும். இன்னொரு விஷயம், தேவைப்பட்டால் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா கடையில் இருக்கிற மாதிரி வரும். பட் அது வந்து தேவை கிடையாது. இதுக்கு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்ல கலரும் வரும். ஆயில் சத்து அடங்கணும். நம்மளோட மெயினாக நம்ம முறுக்கெல்லாம் வந்து போடும்போது ஆயில் சத்து அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இல்லைன்னா முறுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா சொதன்னு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஹீட்டில் வச்சு ப்ரௌனாகவும் விட்டுறாதீங்க. இப்போ நமக்கு ஆயில் சத்தம் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 முறுக்கு வரும், மினி முறுக்குன்னா. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். இதை எடுத்த உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலே அப்சர்வ் பண்ணிவிடும். ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மக்கனா லட்டு, இல்லை அப்படின்னா லோட்டஸ் சீட்ஸ் லட்டு, இல்லைன்னா ஃபாக்ஸ்நட் லட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து நெய்யோ சுகரோ சேர்க்காமல் பண்ண போகிறோம். இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம மக்கனா எடுத்துக்கலாம். ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து வெயிட் லாஸ்லேருந்து, போன் ஹெல்த்துலேருந்து, ஸ்கின், ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். ஒரு 3 நிமிஷம் ஆகும். இப்படி உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாமே வந்து 1/4 கப் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் பீனட்ஸ், நிலக்கடலை, இதெல்லாம் பொட்டுக்கடலை, சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே வறுபட்டுரும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட அப்படியே போட்டு அரைக்கலாம். பட் நான் ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம வறுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது கூட. ஸோ இதெல்லாம் முதல்ல ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் 1 கப் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணி 1/2 கப் எடுத்துகிட்டு இது வந்து நல்லா ஸ்டிக்கியான ஒரு கன்சிஸ்டன்சியாக வரணும். ஸ்டிக்கியான பதம் வந்தால் மட்டும் போதும். ஒரு கம்பி பதம் வந்தால் லட்டு வந்து ரொம்ப கட்டியாகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லைட்டாக ஸ்டிக்கியான உடனே நம்ம எடுத்து வடிச்சிடலாம். இதில் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, நார்மல் ஒயிட் சுகர் எது வேணாலும் பண்ணலாம். கருப்பட்டி, நாட்டு சர்க்கரையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. வெள்ளை சர்க்கரையும் இப்படியே பண்ணலாம், இல்லை வந்து பவுடர் சுகராக வந்து போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு, நான் மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெடிக்கும், அப்போ எடுத்து அதில் போட்டுடலாம் மிக்சியில். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேனில் வெல்லம் காய்ச்சின அதே பேனில் போட்டுக்கிறோம். இப்போ டெசிகேட்டட் கோகோனட், ட்ரை கோகோனட்டுன்னு சொல்லலாம். இது 1/4 கப் போட்டு இது 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். அதையும் போட்டுக்கலாம் பேனில். ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக. மற்ற இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், கலர் எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டா ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே சேர்ந்துருக்கு. ஒரு சத்து மாவு மாதிரி சொல்லலாம். இப்போ அந்த சூடான வெல்லம் காய்ச்சின அந்த வெள்ளை சிரப்பை வந்து இதில் ஊற்றிடலாம். வெள்ளை கரைசல்னு சொல்லலாம். இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும். நீங்கள் ஆற வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து எதுவுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதில்ல. இது பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பேனில் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு நம்ம லட்டு பிடிக்க முடியும் தெரியும். ஸோ இப்படி பிடிச்சி பாருங்கள். லட்டு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி நம்ம பிடிக்கலாம்.
இது செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமமே 10 மினிட்ஸ் தான் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாகவே லட்டு பிடிச்சிடணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெல்லம் வந்து இறுக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க முடியாது, கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி உதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்லா பால் வந்து காய வச்சு கொஞ்சம் ஸோ இதில் நெய்யெல்லாம் நம்ம சேர்க்காதனால வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, வாக்கிங் போகிறவங்க எல்லாமே இதை சாப்பிட்லாம். ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்லலாம். நம்ம இன்கேஸ் வாக்கிங் போயிட்டு வரோம், நமக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறோம், எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி ஒரு லட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மக்கனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் எல்லாம் அதிகமாக இருக்குது, ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே நல்லா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது கூட. அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். ஸோ பார்த்துட்டு கமெண்ட்